ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் என்ன எபிசோட் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் செம்ம கோவம், டென்ஷனு, வருத்தம் எல்லாமே இருந்தது. ஓகே பார்ப்போம். ஆனால் அதே இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, பாரு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேக் சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லைவ் போகிற வரைக்கும். அப்புறம் நீங்கள் ப்ரொமோவும் பார்த்துருப்பீங்க. ப்ரொமோவில் அந்த டாஸ்க், அந்த கானா கிங்டம், அப்புறம் வந்து வெஸ்ட் தர்பிஸ் கிங்டம், அதான் வாட்டர்மெலன் கிங்டம் அப்படிங்கிற டாஸ்க்கு ஆக்சுவலாக ஸ்கூல் டாஸ்க் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்படி மாற்றிருக்காங்கன்னும் போது அது ஃபன் டாஸ்க்காக தான் போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாரு அதில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ லைவில் பார்த்த வரைக்கும் கன்ஃபெஷன் ரூமுக்கு மார்னிங் எழுந்து வந்து 2 வாட்டி போய் நம்மளுக்கு ஒரு வாட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஐ மீன் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லார் கூடயும் விளையாடுறது செய்யறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுட்ருக்காங்க. வெளியில் லிவிங் ரூமில் தான் அந்த 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 செட்டு போடணும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் பெட்ரூமில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க, ஒரே பெட்ரூமில். ஸோ இவங்க எல்லாருமே அந்த டம் ஷரட்ஸ் விளையாடுறது, பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் மாதிரி ஐ மீன் ஒரு ஆக்ஷன்ஸ் ஒருத்தங்க கொடுக்கணும், அப்புறம் வந்து இன்னொருத்தங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃபன்னாக விளையாடுறதுலாம் விளையாடுறாங்க. எல்லாத்துலேயும் பாரு விளையாடுறாங்க. ஸோ யார் கூடயுமே எந்த ஒரு என்ன சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியோ, இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு ஹர்ட் உள்ளே இருக்கிற மாதிரியோ, டிஸ்டர்பே இல்லாத மாதிரி அப்படி ரொம்ப ஃப்ளோவில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை உங்களால் எப்படி ஹர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சுன்னா, அப்புறம் அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம, இல்லை அது வந்து நான் டாஸ்க்குக்காக தான் செஞ்சேன், இல்லைனா வந்து நான் என்னோட வீரத்தை உங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, 4 வாரமாக நான் வச்சுருந்த வெஞ்சன்ஸை உங்ககிட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல சபரி மாதிரி ஆளுங்களோ, எஃப்ஜே மாதிரி ஆளுங்களோ, இல்லை அந்த பொண்ணு வழியில் தான் இருக்குன்னு தெரிஞ்சும் 1000 டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணு ரூல்ஸ் மீறி விளையாடி இருக்கட்டும், இல்லைனா அந்த ரூல்ஸில் வந்து தப்பு கூட பண்ணியிருக்கட்டும், ஆனால் அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, அது விசிபிளாக தெரியுது. ஓகேங்களா? அந்த பொண்ணு கன்ஃபெஷன் ரூமுக்கு போகுது, அழுகுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அதை வச்சு உங்களால் எப்படி மார்க் பண்ண முடியும்? அது ஒருத்தர் பாட்டில் சொல்கிறாரு, இல்லை வார்த்தையில் சொல்கிறாருன்னா அதுக்கு வந்து ஒரு அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சுற்றி இருக்கவங்க சொல்லணும். அதை சொல்லாமல் உங்களால் எப்படி சிரிக்க முடியும்னா, அப்படி ஒரு கேவலமான ஜென்மமாக தான் விக்ரம் அங்கே இருந்திருக்காரு. அதே மாதிரி பாட்டு பாடினதோ இல்லைனா அது கிண்டல் பண்ணதோ வினோத் பண்ணியிருக்காரு. அப்போ அது வந்து சுற்றி இருக்கவங்க அதுக்கு கை தட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி கூட்டத்து கூட அவங்களால சகஜமாக இருக்க முடியும்னா, இவங்க கூட அவங்களால சகஜமாக இருக்க முடியல அப்படின்னும் போது இதில் யார் சரின்றதை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். ஸோ எப்படியும் நம்மளுக்கு யார் மேலே என்ன கோவம் இருந்தாலும் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் என்ன தான் அவன் மேலே கோவம் இருந்தாலும் அவனுக்கு வந்து விசிபிளாக ஒரு கஷ்டம் இருக்குது, அது ஃபிசிக்கலாக அவன் கண்ணிலையோ கையிலையோ தெரியுது அப்படின்னும் போது ஹியூமனிட்டிங்கிறது அங்கே வெளியில் வரணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் போய் அவங்களுக்கு அந்த ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் மார்க் பண்ணக்கூடாது. அந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வெஞ்சன்ஸை காட்டக்கூடாது. ஓகே, உங்களுக்கு உள்ள கோவமே இருந்தாலும் அதை ஹியூமிலேட் பண்ணுற வகையில் காட்டக்கூடாதுன்னா, அதை எல்லாமே அந்த வீடு அவளுக்கு பண்ணியிருக்குன்னா, அந்த வீட்டு கூட தான் இன்றைக்கி ஒரே ரூமில் அவள் சிரித்து பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது உள்ளுக்கு ஒரு சிலருக்கு அங்கே அவ்வளோ காண்டும் கடுப்பும் இருக்குது, அவ்வளோ வலியும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக கண்ணில் நம்மளுக்கு அந்த மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வந்தாலே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு கண்ணை நீங்கள் அந்த பொண்ணு பிடிக்காதவங்க கூட இன்றைக்கி வீடியோஸில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஏஐயோ இல்லை ஃபேக் வீடியோவோ கிடையாது. நிஜமாகவே அந்த பொண்ணுக்கான அந்த ஒரு ஹர்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு எந்த இடத்துலையுமே இந்த டாஸ்கில் எனக்கு அடிபட்டுச்சின்னு சிம்பத்தி கார்டையோ விக்டிம் கார்டையோ எடுக்கவே இல்லை. இதே ரம்யாவை அந்த இடத்துல இருந்துதான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ரம்யான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாஸ்க் டாஸ்கில் கால் வந்துட்டு நகம் பிஞ்சிருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, கெமி பிடிச்சதில் தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு ஒரு நாள் செஞ்ச டாஸ்க்கு ஒரு வாரம் ஃபுல்லாக சிம்பத்தி கார்டு ரம்யா ப்ளே பண்ணியிருப்பாங்க. சுபிக்ஷாலாம் கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிருப்பாங்க. அரோராலாம் வாயில் மட்டும் அழகாக வடை சுடுவாங்க, போய் நின்று ஆட மாட்டாங்க. ஏன் திவ்யாவுமே நேற்று அந்த டாஸ்கில் என்ன பண்ணாங்க, அவன் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருந்தால் நான் விட்டுட்டேன், கேப்டன்சி தானே விட்டுட்டேன்னு ஒரு இடத்துல சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க, திவ்யாவுமே அவன் இப்படி ஷோல்டரில் இடிக்க பார்ப்பான். அப்போ வந்து இது வேற மாதிரி போகுது அப்படின்னு அந்த பொண்ணு ஒதுக்கி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த பொண்ணு டஃப் ஃபைட்டருன்றதுனால அப்படி வந்து நின்றுச்சு அப்படின்னும் போது ஒரு டஃப் ஃபைட்டு ஒரு பொண்ணு கொடுத்தா இன்றைக்கும் அந்த அந்த ஒரு ஃபைட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பொண்ணுக்கான அந்த போல்ட்னஸை ஒத்துக்கிறதுக்கான சமூகம் இன்னும் ரெடி ஆகலையோ? ஒருவேளை அந்த பொண்ணு அதில் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவள் அதில் பொட்டென்ஷியல் போட்டிருக்கான்னு பாராட்டுறதுக்கான இடத்துக்கு இந்த சொசைட்டி இன்னும் வரலையோ அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு போட்டின்னு வச்ச ஆம்பளை மட்டும்தான் அதில் ஜெயிக்கணுமா? குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணு அதில் பொட்டென்ஷியல் போட்டால் அதை பாராட்டுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு வேணாம். ஆனால் அதில் அவருக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்கு, அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கர்ட்டசிக்கு நீங்கள் ஒரு சாரி கூட சொல்ல வேணாம். ஆனால் ஹியூமிலியேட் பண்ணாத வகையில் மாக்காது பண்ணாமல் இருந்திருக்கலாம். மார்க் பண்ண இடத்துல அதுக்கு சிரிச்சு ஒரு கூட்டம் கை தட்டுதுன்னா அப்படிப்பட்ட சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த சொசைட்டி ஒரு ரெப்ளிகானா இன்னைக்கு இந்த இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்த்த எபிசோடு தான் அந்த டாக்ஸிக்குக்கான எவிடன்ஸ் ப்ரூஃபாக நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நீங்களே 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க.
பாருன்னு சொல்லி கன்ஃபெஷன் ரூமில் பாருவை கூப்பிடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் தான் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்காக தான் சபரி வந்து பாரு கூப்பிடுவார். அப்போ அந்த இடத்துல வினோத் தான் சொல்லியிருப்பாரு, பாரு அவளுக்கே பார்க்க முடியல, பாருன்னு சொல்கிறேன்னு ஒரு கிண்டல் உங்களால் எப்படி சார் பண்ண முடியும்? உங்களுக்கு தான் சார் ஓட்டிங் ஃபஸ்ட்டில் வருது. ஏன் உங்களுக்கும் பொண்டாட்டி இருக்குல்ல, உங்களுக்கு நீங்களும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்பீங்கல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம் சார். ஆனால் அந்த பொண்ணு அதோட பேரை வச்சு அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிபட்டிருக்கதையும் வச்சு நீங்கள் எப்படி சார் கலாய்ப்பீங்க? இதே உங்களுக்கான ஒரு பிடிச்ச அது கமருதீன் வந்து ரெட் கார்டு வாங்கிடுவானோ செய்வானோ நீங்கள் வீக்கெண்டில் எழுந்து பேசுனீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்கள் கொடுத்த மரியாதையை குறைஞ்சபட்சம் மனுஷனாக நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த பொண்ணு இல்லாத இடத்துல அந்த பொண்ணை பற்றி பேசுறதே தப்புன்னா, அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அவள் இல்லாத இடத்துல பாரு எப்படி பார்க்க முடியும்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னமோ, அந்த இடத்துல கேப்டன்சிக்கு ஒருத்தன் வந்துட்டான்ல, கேப்டன் ஆயிட்டான், அவன் என்ன சொன்னான் தானே, தேவையெல்லாம் பேசாதீங்கண்ணே, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீ டாஸ்க்காக பார்த்துருப்ப. ஆனால் அவன் சொன்னதை நீயும் ஒத்துக்கிட்டு அதுக்கு விக்ரமும் கைத்தட்டி சுற்றி ஒரு கும்பலும் கைத்தட்டுதுன்னா என்ன மாதிரி சமூகத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சொசைட்டியோட ரெப்ளிகா தான். இதை நான் ஷோவில் பேசினா, வீடியோவில் பேசினா இது ஒரு ஷோ தானே, இதுக்கே இப்படி பண்ணுறீங்கன்னா நானும் அதே கேள்வியை தான் கேட்குறேன். இது ஒரு ஷோ தானே, சபரிக்கு அந்த கேப்டன்சி விட்டு கொடுத்தாதான் என்ன, இல்லை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல நீங்களும் அந்த ஈக்குவல் எஃபோர்ட் போடுறீங்கன்னா, இதே இந்த இடத்துல அந்த எஃபோர்ட்டை அந்த பொண்ணு போட்டிருந்தா நீங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து அங்கே வந்து ஒரு இடத்துல பாரு சொல்லுவா, யாரும் சென்ட்ராவோ யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவள் சொல்லுவா, அவன் அந்த மாதிரி பண்ணால ரஃபா நீயும் 8-1 விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவகிட்ட. அது சென்ட்ராவோ திவ்யா யாருன்னு தெரில சரியா. அப்போ வந்து அவங்க ரொம்ப சைலண்ட்டாக பேசினாங்க, எனக்கு சரியாக கேட்கல. அப்படி சொல்லியிருக்க இடத்துல அந்த பொண்ணு ஒரு வேலை அதை பண்ணியிருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்க? ஒரு பொண்ணு இப்படி ஆடுவாளா? என்னதான் கேப்டன்சினாலும் இவ்வளோ அக்ரஸிவாக ஆடுவாளா, இவ்வளோ திமிரா ஆடுவாளா, ஆம்பளை மேலே கை நீட்டுவாளா, இல்லை 8-1 விடுவாளா அப்படின்னா, இதே தான் மஞ்சரிக்கும் தீபக்குக்கும் கேப்டன்சி டாஸ்கில் ஒரு வாட்டி நடந்துச்சு. கேப்டனாக அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல தீபக் பண்ணும்போது ஒத்துக்கிட்ட அதே டீம் வந்து மஞ்சரி பண்ணும்போது ஒத்துக்கல. அவர் வந்து சேர்மேன் ஏறி நின்று நான் கேப்டன் அருணுக்கு சப்போர்ட்டிவாக ஒன்று பண்ணும்போது இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட் கேப்டன். ஏன் இப்போ உள்ள வந்தப்புறம் கூட அதே கொண்டாட்டத்தை தானே தீபக்கு கொடுத்தாங்க, பெஸ்ட் கேப்டன், என் சீசன்லேயே பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு. ஆனால் அதே கேப்டன்சியில் மஞ்சரி பண்ண விஷயங்களோ இல்லை அந்த டாஸ்கில் கேப்டன்சி டாஸ்கில் வந்து மஞ்சரிக்கு அகெயின்ஸ்டாக தீபக் வந்து 8 அந்த கேனை ஒன்று விடுவார். ஆனால் அந்த இடத்துல கெமி மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இருந்து 8-1 விட்டுருந்தா அவங்களும் டாஸ்க்குக்காக பண்ணாங்கன்னா எவ்வளோ திமிரு, ஒரு டாஸ்க்குக்காக இப்படி பண்ணுவாள் ஒரு பொண்ணு அப்படின்னு பேச தானே செய்யும் இந்த சமூகம். ஏன்ப்பா ஈக்குவலாக இருக்குது டாஸ்க்கு, ஆம்பளை 8 உதச்சானா பொம்பளை 8 உதச்சானா ஆக மொத்தம் கேன் உடையணும், ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லைல்ல. அப்போ இன்னமும் உங்களுக்கு அந்த மனநிலைமை வரவே இல்லைல்ல. வருது 10% ஜென்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ஒரு டாமினேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருக்கு. நாங்களும் எங்களுக்கான உரிமைகளை பேசுவோன்ற இடத்துல மேலே டாமினேட் பண்ண ஆம்பளைங்க கொஞ்சம் ஓகே உங்களுக்கான ஸ்பேஸை நாங்களும் கொடுக்கணும்னு அவங்களும் அந்த ஸ்பேஸை கொடுத்து நாங்களும் அந்த ஸ்பேஸை உரிமையாக கேட்குற இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னும் போது இந்த சொசைட்டியோட ரெப்ளிகாவாக இந்த ஷோவில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் மக்கள் மனசில் பதியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதெல்லாம் வந்து கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் பேசினா தப்புன்னு சொன்னால் அது தப்பாகவே இருந்தாலும் பேசினாதான் தப்பாக சரியான்னு சொல்கிற இடத்துல பேசாமே ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியாதுன்னா, முன் உதாரணமாக கொண்டு வர முடியாதுன்னா, சபரி அந்த இடத்துல செஞ்சது தப்புனா அந்த கேமில் டிஸ்குவாலிஃபைன்ற ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணுக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது டிஸ்குவாலிஃபைன்னு அவங்க அந்த கேமுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளே இருந்த வெஞ்சன்ஸ் தான் வெளில வந்துச்சு. சபரிக்கும் சரி, கனிக்கும் சரி, விக்ரம்க்கும் சரி. ஏன்னா டிஸ்குவாலிஃபைன்னு அங்கே ஜட்ஜஸ் இடத்துல சொல்லலை, அவன் விக்ரம் தான் அங்கே வந்து அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து சொல்லியிருப்பான். நான் சொன்ன மாதிரி அந்த கனி குரூப்புக்கு அந்த மங்குனி அமைச்சர் தான் எப்போ பாரு புத்தி கொடுப்பான், புத்தி சொல்லுவான், எல்லாம் பண்ணுவானா. ஏன்னா அவன் அவ்வளோ புத்திசாலின்னு அவனுக்கு நினப்பு. ஏன் நேற்று கூட லைவில் ஒரு இடத்துல கனி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் புத்திசாலி தான் சார் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த புத்திசாலித்தனத்தை அவன் அப்படி குள்ளநரியா ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்களே அந்த மாதிரி குள்ள நிறையா ஒரு கன்னிங்னஸ்குள்ளே அந்த கேம் ஆடுறான்னா அவன் சொன்னது தான் கனி எடுத்து சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரக் அந்த சூழ்நிலை புரியாமல் அவங்களும் அதுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க. அந்த டிஸ்குவாலிஃபைன்னு திருப்பி அவங்களுக்கு அவங்க சொன்னதுக்கான விஷயமா நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு சின்ன டாஸ்க்லையாவது அந்த பொண்ணை டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி உங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் இப்படி ஒரு பொண்ணு இத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் இத்தனை பேர் இருந்தாலும் 4 வாரமாக ஒரு ஷோ எப்படி வந்து கொண்டு போவா, அவன் மேலே ஷோ எப்படி போகும், அப்படி எப்படி அவள் அடித்து ஆடுவான்ற ஈகோ அங்கே இருக்க ஆம்பளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வந்துருச்சு. அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இடத்துல இந்த சின்ன டாஸ்க்லையாவது நீ டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி உன்னை நாங்கள் ட்ரிகர் பண்ணி பார்க்குறோம், உன்னை நாங்கள் ஹர்ட் பண்ணி பார்க்குறோன்றதுக்கான விஷயமாக தான்
நான் அதை பார்க்குறேன். அந்த பொண்ணு அதில் ட்ரிகர் ஆகிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொண்ணு எந்த இடத்துலையும் கண்ணில் அடிப்பட்டதுக்கான விஷயம் இவன் தான் அந்த டாஸ்கில் அடிப்பட்டுருச்சுன்னு சிம்பத்தி கார்டு எடுக்கல. நான் வந்து அது வந்து உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும், டிஸ்குவாலிஃபை ஆனால் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணனா நீ வந்து அவ்வளோ வாட்டி இடிச்சது. ஏங்க அவன் ஆம்பளைன்ற பட்சத்தில் 2 கையை ஸ்ட்ராங்காக வச்சாலும் அந்த பொண்ணால் வர முடியாதுங்க. நீ இடிச்சு தான் தள்ளணும்னு அவசியம் இல்லை. இதே ஒரு பொண்ணு அவள் திவ்யாவுமே நல்லா ஒரு ஃபிட்டாக இருந்து கெமி மாதிரி இருந்து இடிச்சு தள்ளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 2 இந்த கேர்ள்ஸுமே சேர்ந்து சபரி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து எப்படி பேசியிருப்பீங்க? அது என்ன ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலோ இல்லை அவளுக்கான பொட்டன்ஷியல் அவள் போட்டால் மட்டும் அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. தீபக் ஜெயிச்சா சரி, அது கன்னிங்கா ஜெயிச்சாலும் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சாலும், சபரி ஜெயிச்சா சரி, அவன் வந்து டிஸ்குவாலிஃபைன்னு 2 பொண்ணுங்களுக்கான விஷயத்தை இவனோட பொட்டன்ஷியலை போடணுங்கிற இடத்துல அவங்க பொட்டன்ஷியல் போடுறது இவனுக்கு பிடிக்காத பட்சத்தில், அந்த ஸ்பேஸ் இவன் கொடுக்காத பட்சத்தில் அதை செய்யணுன்ற போது, அப்போது நீங்கள் டாஸ்க் வரைக்கும் கூட ஓகேங்க, நான் அகெயின் சொன்ன மாதிரி அந்த மார்க்கிங்கு போனதுக்கு சபரி ஏன் கொஸ்டின் பண்ணலை? அதை கானா வினோத் பேசும்போதோ விக்ரம் சிரிக்கும் போதோ நேற்றுமே அந்த பொண்ணு வந்து விக்ரம் கிட்ட எகிரிட்டு விக்ரம் வந்ததுக்கு காரணம் சபரி கிட்ட தான் அந்த பொண்ணு பேச வந்துச்சு. அப்போ அந்த சபரி என்ன பண்ணணும்? ஏன்பா அவள் என்கிட்ட பேச வரா, நீ பேசாதான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சீனில் உங்களுக்கு 1 hour வரல, விக்ரம் தெளிவாக சொல்லியிருப்பான், இந்த வாரம் நான் பிரச்சனை பண்ணுவேன், எல்லார்கிட்டையும் பிரச்சனை, ஐ மீன் என்னது யார் வர்றாங்களோ நான் அவங்கள பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவேன், நான் இந்த ஷோவில் இருக்கோன்னு காமிச்சிக்கணுன்ற வகையில் அவன் சொல்லிடுவான். அப்போ சபரி சொல்லுவான், டே இது ஏன் கேப்டன்சியாக எதாவது பண்ணி வச்சிடாதுன்னா நீயே பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இப்போ நான் ஸ்டாண்ட் எடுக்கணுன்றதுலாம் அவன் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். அந்த வெறி ஆட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சி அந்த வெறியை காட்டணுன்ற இடத்துல வந்து மாட்டினது தான் பாரு. இந்த வெறி அவனுக்கு சாண்ட்ரா மேலேயும் இருக்குது. ஆனால் பிரஜனுக்கு பயந்துட்டு அவன் சாண்ட்ரா கிட்ட போக மாட்டான். ஏன்னா போன வாரம் சீக்ரெட் டாஸ்கில் தன்னோட மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு சாண்ட்ராவால் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஆகிடுச்சு. போன வாரம் சீக்ரெட் டாஸ்கில் சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்க. 4 வாரமாக இந்த ஷோ பாரு மேலே போகுது. அப்போ நம்ம இந்த ஷோவில் ஒன்றுமே தெரியல அப்படின்னும் போது, அப்போ நம்ம இதுக்கு மேலேயாச்சும் தெரியணும்னா, நீ தெரியணும்னு நினச்சது தப்பில்லை. நீ 4 வாரமாக பிடிச்ச புள்ளியார் மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஏறி வந்தது கூட தப்பில்லை. ஆனால் அது நியாயமான விஷயமா இருக்கணுன்றது தான் எங்களோட விஷயமா இருக்குன்னும் போது, நீ இதே கோவத்தை சுபிக்ஷா அந்த இடத்துல இருந்தால் காட்டியிருப்பியா, இல்லைனா வியானா அந்த இடத்துல இருந்து காட்டியிருப்பியா, ஏன் கனி அந்த இடத்துல இருந்தால் காட்டியிருப்பியா? இப்போ பிரஜன் கிட்ட நீ வந்து பிரஜனை மீறி சாண்ட்ரா கிட்ட போய் அந்த கோவத்தை காட்டுவியானா, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு தக்காளி தொக்கு இல்லையா? அதுதான் என்னோட கோவம். அப்போ வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கலை. இன்னும் விக்ரம் அந்த பிரச்சனை போட்டது ப்ரோமோ 1ல் போட்டது அநேகமாக அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அது வரலை. பட் ஆனால் வீக்லி டாஸ்க்குன்னு பார்க்குற இடத்துல அந்த கிங்டம் டாஸ்க்கு கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாரு சீக்கிரம் கம்பேக் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த ஐஸ் பேக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் தண்ணி வருதுன்னும் போதே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக வீங்கி இருக்குன்னா பார்வையும் டல்லாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஆக்ஷன்ஸ் இருந்தாலுமே அதோட வீக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும். இல்லை வந்து ஃபேஸ் அந்த 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 மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்போ யாரோ கூட சொல்லியிருக்காங்க நைட்டில் இந்த மாதிரி வந்து அவ்வளோ வலி கண்ணில் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீவர் வந்திருக்கணும், ஹை ஃபீவர் வந்திருக்கணும், அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கணும். ஆனால் பெயின் மட்டும் நைட்டு வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அவள் மனசளவுலையும் உடம்பளவுலையும் அவ்வளோ ஃபிட்டாக அந்த கேமுக்காக அவளை ப்ரிப்பேர் பண்ணி போன சீசனில் சொன்னீங்களே முத்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான். அதை விட 10 மடங்கு அந்த பொண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு. முத்துவாது நெகட்டிவ்னஸை காட்டாமல் வெறும் பாசிட்டிவ் மட்டும் காட்டணும்னு நடித்த ஒரு கேம் ஆனார். அதுக்குன்னு அவர்கிட்ட தப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் தப்பெல்லாம் என் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளோ தப்பு பேசியிருக்கேன் நான் அவரை பற்றி. அதே மாதிரி விஷால் பற்றி சௌந்தர்யா விஷயத்தில் விஷால் நடத்துறது, தீபக் வந்து முத்து விஷயத்தில் காட்டினது எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு எதையுமே மறைக்கல, ஓப்பனாக இருக்குது. தப்போ சரியா நான் முகத்துக்கு நேராக சொல்லுவேன்னு சொல்லுது. அந்த பொண்ணு பாய்சன் அப்படின்னு சொல்கிறவங்க சுற்றி நான் கேட்குற ஒரே கேள்வி, அந்த பொண்ணு பாய்சனாக கூட இருக்கட்டும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களோட பார்வையில் மற்ற யாருமே பாய்சன் இல்லையா? அந்த பொண்ணு கன்னிங்காக கூட இருக்கட்டும், மற்ற யாருமே கன்னிங் இல்லையா? அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுறவளாவே இருக்கட்டும், மற்ற யாரும் பிரச்சனை பண்ணலையா? பண்ணுறாங்க, வெளியில் தெரியாமல் பண்ணுறாங்க, இல்லை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நல்லவங்க வேஷம் போட்டு பண்ணுறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். முடிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்து முடிச்சப்பறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அகைன் சொல்கிறது இதுதான், என்னோட சேனல் சின்ன சேனல், ரீச் ஆனால் எனக்கும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ரீச் ஆகணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை மாற்றி பேசி தான் அது ஒரு ரீச் கொடுக்கணுன்னா அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தோணுனதை நான் பேசணும். பேசுறதுனால வியூஸ் போதான்னு எனக்கு தேவையில்லை. ஐ மீன் வியூஸ்க்காக என்னால் பேச முடியாது. நான் பேசுகிறத வச்சு எனக்கு வியூஸ் போனால் சந்தோஷம், அவள் தானே தவிர வியூஸ்க்காக என்னால் பேச முடியாது. தேங்க்யூ கைஸ்.